ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் கிருபை பாராட்டுவாராக. எருசலேம் முற்றுகை அடையாளமாக காட்டப்படுவதை 4வது அதிகாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில குறிப்பிட்ட செய்கைகளின் மூலம் எருசலேம் பிடிபடுவதையும் மக்கள் கைதிகளாக கொண்டு போகப்படுவதையும் அடையாளமாக காண்பிக்கும்படி எசேக்கியேல் கட்டளையிடப்பட்டான். எருசலேம் முற்றுகையிடப்படுவதின் ஒரு மாதிரி காட்சியின் மூலம் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் செயல்படுத்தி விளக்கினார். இருப்பு சட்டி பாபிலோனியருடைய முறிக்கப்படாத பெலனை குறிக்கிறது. தேவனே எருசலேமுக்கு விரோதமாக பாபிலோனியரை கொண்டு வருவார் என்று இந்த செய்தியின் மூலமாக மக்களுக்கு விளக்கி காட்டிக் கொண்டிருந்தார். இஸ்ரவேலின் பாவத்துக்கு யூதாவின் பாவத்துக்கு விரோதமாய் தேவன் செய்ய நினைத்திருந்த தண்டனையை எசேக்கியேல் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் கட்டளையிட்டார். நீ உன் இடது பக்கமாய் ஒருக்களித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒருக்களித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் கட்டளை கொடுத்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். இடது பக்கமாய் எசேக்கியேல் படுத்த ஒவ்வொரு வருஷமும் அவனுடைய பாவத்தின் ஒவ்வொரு வருஷம். அவனுக்கு வேறு கடமைகளும் இருந்ததால் அவன் அவ்வாறு ஒரு நாள் முழுவதும் படுக்கவில்லை. 9-17 வசனங்களை தியானிக்கும் பொழுது நாம் அதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஒரு பக்கமாக எசேக்கியேல் படுக்கும்படியாக ஒதுக்கப்பட்ட நாட்கள் இஸ்ரவேலும் யூதாவும் பாவம் செய்த வருஷங்களுக்கு நிகராகும். சாலமோன் ஏகாதிபத்தியமா ஆட்சி செய்த காலம் தொடங்கி எருசலேமின் வீழ்ச்சி வரைக்கும் 390 ஆண்டுகள் ஆகிறது. யூதாவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட 40 ஆண்டுகள் யூதாவின் வரலாற்றையே பாதித்த மனாசையின் மிக கொடிய ஆட்சியை குறிக்கிறது. எருசலேமுக்கு விரோதமாய் படையெடுப்பு நேரும் போது உணவுப் பொருட்களின் பற்றாக்குறை எப்படி ஏற்படும் என்பதற்கு அடையாளமாக சாதாரண குறைந்த அளவிலும் உணவும் தண்ணீரும் அடையாளமாக கூறப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். பஞ்சம் கொடியதாக இருக்கும் என்று எச்சரிக்கப்படுகிறது. 5வது அதிகாரத்திலே இங்கே 3 பங்காக பங்கிடப்பட்ட எசேக்கியேலின் தலைமுடியும் தாடியும் எருசலேம் நகரவாசிகளின் முடிவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அக்னியால் எரிக்கப்பட்ட அம்முடியின் 1/3 பாகம் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயாலும் இறப்பவர்களுக்கு அடையாளமாகும். மற்றொரு பாகம் பட்டயத்தால் இறப்பார்கள். மீதியானவர்கள் சிறைப்பட்டு சிதறி போவார்கள். எசேக்கியேலின் உடையில் உடைந்து வைக்கப்பட்ட கொஞ்சம் முடி தேவன் பாதுகாத்து வைக்கும் மீதியான சிலரை குறிக்கிறது. விக்கிரக ஆராதனையினால் தேவாலயத்தை எருசலேம் மக்கள் தீட்டுப்படுத்தியதுதான் அவர்கள் மீது தேவனுக்கு உண்டான கோபத்திற்கு முக்கியமான அடையாளம். இந்த பயங்கரமான பாவத்தை குறித்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் எச்சரிப்பு கிடைக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று 1 கொரிந்தியர் 3:17 சொல்லியிருக்கிறார். ஆலயம் என்பது உள்ளூர் சபையோ கூட்ட சபையோ அது குறிக்கிறது. நமது சரீரமும் தேவனுடைய ஆலயமாய் ஆவியானதாமே வாசம் பண்ணுகிறார். கதவசமயமே உண்டாவதாக. யூதாவுக்கு எதிரான தேவ நியாயத்தை தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும் என்ற தேவனுடைய தீர்மானத்தை குறித்த வாக்கியங்கள் எசேக்கியேலின் புத்தகத்திலே 60 முறைகள் வருகின்றது.
தேவனுடைய சபையை தீட்டுப்படுத்துபவர்களையும் அவருடைய வழிகளை புறக்கணிக்கிறவர்களையும் தேவன் தண்டிக்க மனதில்லாதவர் என்று நாம் நினைக்க வேண்டாம். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். நியாயத்தீர்ப்பை குறித்த எச்சரிப்புகளும் நிறைவேறும். வருங்காலத்தில் ஊற்றப்பட போகும் தேவனுடைய கோபாக்கினையை முற்றிலுமாய் அறிந்து கொள்வதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். 6வது அதிகாரத்திலே இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைப்பது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதோ உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகள் தவிர்க்கப்படும். உங்கள் கொலையுண்டவர்களை உங்கள் நகரலான விக்கிரகங்களுக்கு முன்பாக விழப்பண்ணுவேன். கர்த்தருக்கு விரோதமாய் இஸ்ரவேலர் செய்த முக்கியமான பாவம் விக்கிரக ஆராதனை தான். தேவனுடைய நன்மையை உதறி தள்ளி தங்களுடைய ஆராதனையும் பக்தியையும் வேறு தேவர்களுக்கு கொடுத்தார்கள். தங்களுடைய வாழ்வின் நம்பிக்கை தேவன் என்று நம்பி அவரிலேயே தங்களுடைய நம்பிக்கையை வைக்காமல் பாவமுடைந்த உலக வாழ்க்கையில் திருப்தியையும் சந்தோஷத்தையும் அர்த்தத்தையும் அதன் உதவியும் ஆடுபவர்கள் விக்கிரக ஆராதனையின் பாவத்தை சுமக்கிறார்கள். விக்கிரக ஆராதனை குறித்து ஆண்டவர் மிகவும் எச்சரிப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தம்முடைய மக்களின் ஆவிக்குரிய உபச்சார விக்கிரக ஆராதனையால் உண்மையாகவே தேவன் மனவேதனையும் துக்கமும் அடைந்தார் என்பதை 9வது வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய உண்மையற்ற தன்மை தேவனுடைய இதயத்தை நொறுக்கிற்று. மக்கள் சிலர் தங்கள் பாவத்தின் கொடூரத்தை தேவனுடைய தண்டனை வரும்போது உணர்வார்கள். தங்களுடைய மீறுதலுக்காக உண்மையான துக்கம் அடைந்து தேவனிடத்தில் திரும்புவார்கள். மனம் திரும்புதல் என்பது மனதில் உண்டாகும் மாறுதல் மட்டுமன்றி உணர்ச்சிகளிலும் உண்டாகும் மாறுதலையும் குறிக்கும். தங்களுடைய தனிப்பட்ட பாவத்தினால் ஏற்பட்ட இந்த மனஸ்தாபமும் தெய்வீக தன்மையுடையது. இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது சர்ம தேவன் நமக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வார்கள். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.